எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறோம், மகிழ்ச்சி. நிச்சயமா. களத்துக்கே வரல அப்படின்னு சொன்ன தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்துல ஒரு தன்னெழுச்சியான கூட்டத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க களத்துக்குள்ள வர்றதா அர்த்தம்? என்னங்க அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? களத்துக்குள்ள வரலங்க. ஒரு முட்டா பசங்களா இருக்கானுங்களா எல்லாம்? என்னத்த சொல்லனா? நான் என்ன களத்துக்குள்ள வரலன்னு சொன்னேன்? நான் சொன்னதுதான் பதில் சொல்ல முடியும். 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க லெட்டர் பேடா இருந்தீங்க. சிஏ எதிர்ப்பு தான் ஒரு நாட்டுல ஒரே இஷ்யூவா? சொல்லுங்கய்யா, களத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டான், களத்துக்கு வந்துன்னு சொன்ன எல்லா அரசியலும் வரும்னு சொல்லு. நான் சொல்றது கரெக்டா, நீ சொல்றது கரெக்டான்னு? ஜான அரிக்கிசாமி 12 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு அவனை 1000 பேசிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? 26ல நின்று ஓட்டை காணிச்சாதான் களத்துக்குள்ள வந்ததா அர்த்தம். சீமா 4 முறை களத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள சீமா நின்னாரு. நீங்க வேடிக்கை தான் பாத்திய. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நீங்க வரல. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சதும் 39 தொகுதியில எலிஜிபிளா திறமையா போட்டு டிவி பெட்டியை உடைச்சு திமுக அண்ணா திமுக எதிராட்டு களமாடினாரு. 3.7% வாக்கெடுத்தாரு. அது களத்துக்குள்ள வந்ததுங்க. எங்க நீங்க 26ல கண்டஸ்ட் பண்ணாதாங்க களத்துக்குள்ள வர்றது. இது எப்படிங்க களத்துக்குள்ள வர்றதாகும்? நீங்க பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தல நின்னாரு. அவர் களத்துக்குள்ள வந்துட்டாருங்க. என்னங்க களம்னா என்னன்னே தெரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியே. நீங்க ரிட்டர்ன் பேக் ஆவீங்களா நிப்பீங்களாங்கிறதுக்கு என்னங்க கேரண்டி இருக்கு? சும்மா ஒரு கைப்ப பேசிக்கிறது, பூத் கமிட்டி மாநாடு, அது இது. எங்க நீங்க களத்துக்குள்ள வந்தீங்க இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் டைம்ல நீங்க கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்து களத்துக்குள்ள வந்தீங்க. விஜய் வந்துட்டாரு, நோட்டா ஜெயித்துறோம். என்னங்க நோட்டா? அரசியல் விமர்சகர்கள் பாருங்கய்யா, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு டேட்டா இல்லாம பேசாதீங்க. விக்கிரவாண்டியில விஜய் ஆதரவாளர்கள் நோட்டா ஜெயிக்க போகுது, கள்ளக்குறிச்சி சாராயசாவை விஜய் பார்க்க வந்துட்டாருன்னு களத்துக்குள்ள வந்துட்டாருன்னு கொண்டாடி மகிழ்ந்த பிறகு 1/2% இருந்த நோட்டா அதுக்கு கீழே போயிட்டு திமுக தெள்ள தெளிவா முன்ன விட 23% வாக்கு அதிகம் எடுத்துட்டு அங்க போலரைசேஷன் நடந்தது. அதிமுக ஓட்டுல 23% ஓட்டு திமுகவுக்கு வந்துட்டு அதை தடுத்து நிறுத்ததுக்கு விஜயால முடியல. வன்னியர் பறையர் போலரைசேஷன்ல வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாரு. களத்துக்குள்ளே வந்தாரு. ஈரோடு கிழக்குல சீமான் களத்துக்குள்ள நின்னாரு. களத்துக்குள்ள இருக்கிறது என்னென்ன அர்த்தம் தெரியுமா? இந்தியா டுடே மணிக்கு கேட்கிறேன். இந்தியா டுடே மணி பேரை மட்டும் சொன்னா அவரை மட்டும் சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. புரியணும், விவரம் புரியணும். என்னங்க நீங்க களத்துக்குள்ள வந்துட்டாருன்னு கண்டஸ்ட் பண்ணிட்டாரா? கண்டஸ்ட் பண்ணாதாங்க களத்துக்குள்ள வந்ததாட்ட அர்த்தம். சும்மா நீங்க 4 பேரை வச்சுக்கிட்டு ஊடகத்துல களத்துக்குள்ள வந்துட்டாருன்னா, எப்பா நீ விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வரலப்பா, நீ ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வரலப்பா, நீ மக்களவை தேர்தல் களத்துக்குள்ள வரல, சட்டமன்ற தேர்தல் களத்துக்குள்ள 234 போட்டுட்டேன்னா களத்துக்குள்ள வந்துட்டா நம்ம ஒத்துட்டு போறோம். என்ன ஓட்டு கிடைச்சோ அதை நாம அக்செப்ட் பண்ணிட்டு போறோம். இது சும்மா சீமான் 8.2% வாக்கு களத்துக்குள்ள எடுத்திருக்கிறாரு. அது இந்தியா டுடே மணிக்கு பொறாம, பொச்சரிப்பு, வைத்தறிச்சல் இல்ல. அவர் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாரு. 2026 யார் ஆட்சி அமைப்பாங்கன்றதே விஜய் தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. அது 26ல பாக்கலாங்க. 26ல அவரு சரத்குமார் சொன்னாரு, திண்டுக்கல் எனக்கு எம்ஜிஆருக்கு, எனக்கு திருமங்கலம் சரத்குமாருக்குனாரு. ஒண்ணுமில்லாம போனார். என்ன வருதுன்னு அப்பதான் பார்க்க முடியும். இது கிளைம். சீமான் 8.2 எடுத்தது ரியாலிட்டி. இதுதான் இந்தியா டுடே மணி. அதை புரியணும். ரியாலிட்டிக்கும் இதுவும் புரியலன்னா உனக்கு சீமான் மேல பொறாம இருக்கு, பொச்சரிப்பு இருக்குன்னு அர்த்தம். யாராவும் இருந்துட்டு போ, உனக்கு பொறாம பொச்சரிப்பு ஏதோ வன்மை இருக்கு. 8.2 எடுத்தவன் அவன். இவன் 0ங்கிறது சொல்லிட்டு அது பிறகு 60% ஓட்டு எடுன்னு சொல்லு. இல்ல நான் 5% தாண்ட மாட்டாருன்னு சொல்லுவேன். அது 26ல களத்துல தெரிஞ்சு போகும் ரிசல்ட்ல. அது இல்லாம இன்னைக்கு பலத்தை நிரூபிச்சவனும் 0%ல தீபா ஜெயக்குமார், தென் சசிகலா நடராஜன் மாதிரிதான் விஜய் இன்னைக்கு இருக்கிறாரு. 26ல நிரூபிச்சாதான் அது உனக்கு ஓட்டு. இந்த உண்மை தெரியாத ஆட்கள் எல்லாம் நான் என்னத்த சொல்ல? பலத்தை நிரூபிக்காத விஜயோடு சீமான் அவர்கள் கை கோப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யாருடன் கை கோக்க மாட்டாரு. சீமான் 210 தனிச்சு நிற்கிறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லன்னு சொல்றாரு. புலி தனியாதான் வேட்டைக்கு போகும்னு சொல்றாரு. நாய் தான் 4 நாயை சேர்த்துட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்றாரு. தென் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. விஜய் கொடநாடு கொலையை பற்றி என்னைக்கா பேசினாரா? எங்க அவரு சர்க்கார் படத்துல இலவசங்களுக்கு எதிராக அடிச்சு உடைக்கிறாரு. முருகதாஸ் படம் சூப்பர் படம். நான் 3 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. விஜய் ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாரு, பிரம்மாண்டமா நடிச்சிருப்பாரு. 3 தடவை பார்த்தேன். சங்கத்துல பார்த்தேன், சத்தியத்துல 2 தடவை பார்த்தேன். படம் நல்லா இருந்தது. அந்த படத்துல இலவசங்களை அடிச்சிருப்பாரு.
முருகதாஸ் பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அந்த படம் காலகட்டத்துல தான் நான் ஒரு அமைச்சருக்கே சவால் விட்டேன். எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு ஒரு அமைச்சருக்கே சொன்னேன். அது இன்னைக்கும் இருக்குது, எனக்கும் பொருந்தும், அந்த அமைச்சருக்கும் பொருந்தும். ஸோ அந்த படம் பிரமாதமா இருந்து இலவசங்களை எதிர்த்து ஒட்டச்சு தள்ளினாரு விஜய். ஆனா அவர் இன்னைக்கு இலவசங்களை ஆதரிக்கிறாருன்னா சீமான் மேல உள்ள வன்மம், காய்ச்சல், பொறாமை, சீமான் தனிச்சு நின்று இலவசத்தை எதிர்த்து நிற்கிறானேங்கிறத விஜயால பொறுக்க முடியல. இன்னொன்னு கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறாரு. எடப்பாடி இலவசத்துக்கான ஆளு. ஸோ எடப்பாடி கூட்டணி போகணும்னா இலவசம் ஆதரிச்சு தானே தீரணும். ஸோ இதெல்லாம் நுணுக்கம். இந்த நுணுக்கம் இந்தியா டுடே மணிக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்தியா டுடே மணி அவர்களை குறிப்பிட்டு சொல்றீங்க. இல்ல, அவரு நேர்மையான ஆளு, சரியான ஒரு கருத்துக்கு தான் நான் வரல. புள்ளி விவர புலிகள் அப்படின்னு ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க, 25% வாக்கு வங்கியை வந்து விஜய் அவர் வந்து தக்க வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. 25 இல்ல, கண்டஸ்டே பண்ணாம திரும்பி போயிடலாம், வெறும் 4% கீழே போயிடலாம். இன்னைக்கு அவர் வந்து அல்லு அர்ஜுன் தான், இன்னைக்கு அவர் 0% தான். நீ 25ல 50 கூட கேளு, என்ன வேணாலும் கேளு, அதை பற்றி தப்பே இல்லை. 214 போட்டுக்கிட மாட்டான்னு உனக்கு நான் செக் வைக்கிறேன். 214 போடுறதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லாதனாலதான் சீமான் மாதிரி உன்னால பேச முடியல. புரியுதா? அதை புரியுதா உங்களுக்கு? எங்க படத்துல இலவசங்களை எதுக்குறாரு? எடப்பாடிக்கு தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போலான்னு இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு 214 போட்டுருவாரு, நீ கேரண்டி கொடுக்குறியா தம்பி? உன்னால முடியுமா? நிச்சயமா. அதுதான் 234 வேட்பாளர்கள் வந்து தேர்வு செய்யறது மிக மிக கடினமா தான் நம்ம பார்க்க முடியுது. தேர் யூ ஆர். 39 கமலாசன் மாதிரி தேர்வு பண்ண முடியாதவர் எப்படி 234 போட்டுக்குவாரு? நீங்க வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப சீமானுடைய வாக்குகளை வந்து நிச்சயமா வந்து குறைப்பார் இல்லையா விஜய்? விஜய் சீமான் கம்பேரிசன் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்திட்டு போகும். விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி. சீமான் தெளிவா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் நாரா உரிப்பன்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது சொல்றாரு. விஜய் அதை சொல்லலையே. சீமான் பெரியாரே மண்ணுங்கிறாரு. இவரு ஸ்டாலினின் எச்சமாட்டு சொச்சமாட்டு ஸ்டாலின் தூக்கி நிறுத்தக்கூடிய பெரியார் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனை பெரியார் பேர் வைக்கிறாரு ஸ்டாலின். அப்ப பெரியார் குட்டியில் ஸ்டாலினுக்கு தான் மெயினா வரும். வீரமணி, சுபவீர பாண்டியன் எல்லாமே வந்து ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள்லாம். அடுத்து KP முனுசாமி பெரியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு. விஜயும் பெரியார் இடத்துக்கு போய் பெரிய அதிர்வை கொடுக்கிறாரு. சீமான் பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு ஏத்து அடிக்கிறாரு. 3 வரையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அடிக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சீமான் வந்து எமர்ஜாய் போவாரு. ஈரோடு கிழக்குல எடுத்த 16, தமிழக அளவுல 15 to 20 சீமான் எடுப்பாரு. களத்துல நின்னவரு. அந்த களத்துல அந்த நின்ன ஒரு எப்படி எடுத்தாரு அந்த 15 to 20? பாரதியாரும் தமிழர், பழனி பாபாவும் தமிழர் எடுத்தாரு. திப்பு சுல்தானை உயர்த்தி எடுத்தாரு. ஏர்போர்ட் மூச்சு வச்சு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு மாட்டுக்கறி நல்ல உணவுன்னு எடுத்தாரு. காங்கேயம் காளையை பற்றி பேசி எடுத்தாரு. திப்பு சுல்தான் தான் தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் வேலு நாச்சியாருக்கும் துணையா நின்னாருன்னு சொல்லி எடுத்தாரு. அப்போ அவர் ஸ்டைல தான் அந்த 16% எடுத்தாரு. செல்லூர் ராஜு நோட்டாக்கு போட சொன்னாரு. இவரு அதிமுக 23% வாக்கு தாங்க இருக்குது. வந்தா சீமானுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு டெபாசிட் இழந்து போயிடணும். எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடினாரு. எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள நின்னாரு சீமான். எல்லாரும் சொல்றாங்க 2 பேர் ஓடினாங்க, அதுல 2வது வந்தாரு சீமான்னு சொன்னா ஓடதுக்கே முடியாம விஜயும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாரு, எடப்பாடியும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டார. வேடிக்கை பார்த்துட்டு போனவங்களோட களத்துக்குள்ள நின்று ஓடணும் பெரியவங்க இல்ல. இப்படித்தானே சீமான் கமல்ஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி 8% போனாரு. அன்னைக்கு இதுதானே சொன்னீங்க. யாராவது சீமான பேசுனீங்களா? அப்ப சீமான் மேல உங்களுக்கு கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, எரிச்சல் இருக்குது. 8.2 எடுத்துட்டானுங்கிறத இந்தியா டுடே மணியால ஜீரணிக்க முடியல, சகிக்க முடியல. நாளைக்கு நீங்க என்னன்னு சொல்லுங்க, அது உங்க கருத்து. இன்னைக்கு 8.2 எடுத்துட்டாரு. 24 விஜய் லெட்டர் பேடா தான் இருந்தாருங்கிறத சொல்லிக்கிட்டு உங்க கிளைமை 30 சொல்லுங்க, 40 சொல்லுங்க. நான் 5% தாண்ட மாட்டாருன்னு சொல்றேன். 214 போட்டுவிட மாட்டாருன்னு நான் செக் வைக்கிறேன். 214 விஜய் போட்டுவிட மாட்டாருன்னு செக் வைக்கிறேன். சரிப்பா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தம்பி முன்னாடி நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். விஜய் 214 கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார். இது என்னோட செக். இத வந்து எத்தனை அரசியல் விமர்சகர்கள் போட்டுக்கிடுவாருன்னு சொல்ற நீ? எவனுக்காவது விஜய் மேல நம்பிக்கை இருந்து விஜய் உறுதியா நிற்பாருங்கிற நம்பிக்கை உள்ள யாராவது 214 விஜய் போட்டுக்கிடுவாருன்னு சொல்லதுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தா விஜயை நம்பி 214 விஜய் போடுவாருன்னு சொல்லு. நீ போட்டுவிட மாட்டாரியா? அவரு ரிட்டர்ன் பேக் ஆனாலும் ஆவாரு, அல்லது அவரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பிலையும் வன்மத்திலையும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனாலும் பெறுவாரு.
நான் என்ன வேணாலும் செய்வேன் மக்கள் நலனுக்காகன்னு சொல்றாருன்னா அதுதான் அர்த்தம். 234 வேட்பாளர்களே இல்லாத ஒரு கட்சி எப்படி திமுகவிற்கு மாற்றி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு இந்த வார்த்தையை போல்டா சொல்றாரு. அது சொல்லத்தானே செய்வாங்க. அதுல என்ன ஆயிப்போச்சு? எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம், எம்ஜிஆருக்கு நாடில வெட்டு இருக்கு, எனக்கு நாடில வெட்டு இருக்குன்னு சரத்குமார் தான் திருமங்கலத்துல சொன்னாரு. சொல்றதுல என்ன இருக்குது? டாக்டர் ராமதாஸ் தான் எனக்கும் அதிமுக தான் போட்டின்னு இது பெருந்துறையில சொன்னாரு. அது கிளைம் பண்றதுல என்ன இருக்கு? அது அவர் உரிமை, அது அவருக்கு கிளைம். நான் அந்த கிளைம் தப்புன்னு சொல்ல வரல. நான் ஆட்சியை பிடிப்பேன், 234 நின்று ஆட்சி அமைப்பேன், கிளைம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனா நீ கிளைம் பண்ணதுக்கு முன்னாடி 2024 நீ 0% தான், பல நிரூபிக்காதவன் தான். இந்த தெற்றி திரிக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமிக்கு அந்த பொய் பிரச்சாரத்துக்கு எவன் விழுந்தாலும் அவன் எல்லாம் மோசடி பேர் வழிதான் அர்த்தம். நீ என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம், அதுல தப்பே இல்லை. நடந்த விஷயத்துல மாத்தி மறிச்சு பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 2024 விஜய் லெட்டர் பேடு தான், லெட்டர் பேடு விஜய் தான். லெட்டர் பேடு சிஏ எதிர்ப்புன்னு பேசாம இருந்துகிட்டு அந்த லெட்டர் பேடு விஜய் அவர்கள். சீமான் 8.2 எடுத்தாரு. இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அடுத்து நீ போ, அடுத்து உன் கிளைம் பண்ணு. நீ இப்பவே கருத்து கணிப்புன்னு போலியா போட்டுக்கிட்டு இப்பவே அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு சொன்னா தப்பு. இப்போ இருக்கிறது 0% தான். 26ல தான் என்ன பெர்சன்டேஜ் தெரியும். அதுக்கு 234 போடணும். அதுக்குள்ள தகுதி கமலஹாசன் மாதிரி விஜய்க்கு இல்ல. இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? வியூக வகுப்பாளர்னு சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் 2011 தேர்தலை முன்னிறுத்தி சொல்லுகிறாரு, திமுக அவ்வளவு பெரிய கூட்டணியில இருந்து அவங்களால வெற்றி பெற முடியல. அந்த மாதிரி பலமான அது கலைஞருங்க. கலைஞரோட ஸ்டாலின் 1000 மடங்கு பெரிய ஆளுங்க. கருத்து குரல்கள், கடந்த காலத்தின் கைதிகள், இந்த மாதிரிதான் ஆதவ அர்ஜுனா எல்லாம் தூங்கிட்டு இருக்காருங்க, கும்பகர்ணங்க. அது கலைஞருங்க, இது ஸ்டாலினுங்க. ஸ்டாலின் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, மக்கள் தினம் எல்லாத்தோட பெரிய வெற்றிக்கு வந்துட்டாருங்க. கருத்து குற்றங்கள் இதை தெரியாதவங்க இன்னும் கடந்த காலத்துல இருக்கக்கூடிய கும்பகர்ணர்கள் தான் இப்படி பேசுவாங்க. திமுக வேற, ஸ்டாலின் வேறங்க. டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி, டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. ஸ்டாலின் சக்சஸ்ஃபுல்லா 3 வெற்றியை பெற்றிருக்கிறாரு. இந்த வெற்றியை எம்ஜிஆர் பெற்றிருக்கிறாரா? இந்த வெற்றியை, தொடர் வெற்றியை கலைஞர் பெற்றிருக்காரா? இந்த இப்ப தொடர் வெற்றி ஜெயலலிதா பெற்றிருக்காங்களா? ஸோ ஸ்டாலினை நீங்க கலைஞர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. கலைஞர் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான். இது ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் தெரியாது. தெரியும் நினைக்கல, தெரிஞ்சா பேசுவார, தெரியாது. கலைஞர் இதை மறைச்சாரு. ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் சட்டசபையில பதிவு பண்ணி வச்சுட்டாரு. அப்ப கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? கலைஞர் பப்பாளி பழம் பிள்ளையார் வடிவில் இருந்து 5 நாள்ல அழுகி போகும் பாரு. ஸ்டாலின் நம்ம கோரிக்கையை ஏற்று பொன்முடியை மந்திரி சபையில இருந்து இந்துக்களின் உணர்வை புண்படுத்தின பொன்முடியை மந்திரி சபையில இருந்து டிராப் பண்ணியிருக்காரு. தெளிவா அவர் அதுல தன் இந்துக்களின் வாக்கையும் அபிமானத்தையும் பெற்றுட்டார். நானே இந்துக்களின் உணர்வை புண்படுத்தின பொன்முடியை மாத்தணும்னு சொன்னேன். மாத்தின ஸ்டாலினுக்கு நான் ஆதரவை கொடுக்குறேன், ஆதரவுல பாராட்ட தெரிவிக்கிறேன். சோ ஸ்டாலின் வேற, கலைஞர் வேற. நீங்க ஏதோ கலைஞரை பற்றி பேசிக்கிட்டு கடந்த காலத்தின் கைதி ஆதவ அர்ஜுனா.